நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வாரம் ஒரு குறிஞ்சி என்ற தலைப்பிலே இந்த நாளுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலுமாக யூப்ரட்டிஸ் நதியை பற்றி நாம் சற்று தியானிக்க இருக்கோம். வேதம் இந்த யூப்ரட்டிஸ் நதியை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஒவ்வொன்றாக சற்று தியானித்து பார்ப்போம். திருவெளிப்பாடு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே என்ன கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் வாசிப்போம். 6ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை யூப்ரட்டிஸ் பேராற்றில் ஊற்றினார். உடனே அதன் தண்ணீர் வற்றி போயிற்று. அதனால் கீழே நாட்டு மன்னர்களை பயன்படுத்தும் பாதை உண்டாயிற்று. யூப்ரட்டிஸ் நதியை குறித்து வேதாகமத்திலே பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கடைசி நூலில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த நதி வற்றி போனது என்று சொல்லப்பட்டது. இந்த நதியை பற்றி தொடக்க நூலிலே நாம் என்ன வாசிக்கிறோம்? 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 3வது ஆற்றின் பெயர் திக்ரிசு, இது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடுகிறது. 4வது ஆறு யூப்ரட்டிஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த நதிகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால் ஜீவ நதிகளாக இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திலும் சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கை, கோதாவரி என்ற பல ஜீவ நதிகள் இருக்கின்றன. இவெல்லாம் என்றைக்குமே வற்றி போகாது. வற்றாத நதிகளாக இவைகள் இருப்பதனால்தான் இதன் பகுதியிலே நாகரிகங்கள் தோன்றியதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக யூப்ரட்டிஸ் நதி கரையிலும் நாகரிகம் தோன்றி வளர்ந்தது. இன்றைக்கு அந்த யூப்ரட்டிஸ் நதியானது ஈராக் தேசத்திலே வயது பாய்ந்து மத்திய கிழக்கு நாடுகளே பரவி கொண்டிருப்பதை நாம் சரித்திர வாயிலாகவும் பூகோள ரீதியாகவும் படித்திருக்கிறோம். இன்றைக்கு விஞ்ஞானிகள் இந்த யூப்ரட்டிஸ் நதி வற்றி போவதை பார்த்திருக்கிறார்கள். இதை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் ஏதோ கதையெல்லாம் சொல்லவில்லை. விஞ்ஞானிகள் சொல்லுவதை, பூகோளம் சொல்லுவதை, நாட்டு நடப்பு சொல்லுவதை நாம் சொல்கிறோம். அப்போ இந்த காரியமானது திருவெளிப்பாட்டிலே குறிக்கப்பட்டுள்ளது. யூப்ரட்டிஸை வற்றி போனது என்று சொல்லப்பட்டது. ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் ஏற்படுத்துகிற அந்த நதியானது வற்றி போனது என்று பின்னால் சொல்லப்பட்டது. ஏதோ ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் என்பதை தெளிவாக தெரியும். இந்த நதி வற்றி போக காரணம் என்னவென்று விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகளை இன்றைக்கு செய்து வருகிறார்கள். அந்த ஆராய்ச்சிகளை பற்றி நீங்களே இணையதளத்தில் போய் சென்று பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நமக்கு அது பிரச்சனை இல்லை. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என்றால் எதை இது குறிக்கிறது என்பதை தான். அங்கிருந்து நதி வற்றி போனதாலே கிழக்கத்திய அரசர்கள் எல்லாம் தங்கள் பாதைகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று இருக்கிறது. ஏன் அதற்கு பாதைகளை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் முன்வைக்கிறார். அதே திருவெளிப்பாட்டிலே 16ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே அவை அருள் அடையாளங்கள் புரியும் பேய்களின் ஆவிகள் எல்லாம் வல்ல கடவுளின் பெருநாளில் போர் புரிந்திட உலக அனைத்து அரசர்களையும் ஒன்று கூட்ட அவை புறப்பட்டு சென்றன. அனைத்து அரசர்களையும் ஒன்று கூட்டுகிறது. இது எப்படி சாத்தியம் என்று நமக்கு தெரியாது. இந்தியாவும் சைனாவும் ஒன்று சேராது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்று சேராது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்று சேராது. ஈரானும் அமெரிக்காவும் ஒன்று சேராது. தென்கொரியாவும் வடகொரியாவும் ஒன்று சேராது. வடகொரியாவும் அமெரிக்காவும் ஒன்று சேராது. இப்படி பல சூழ்நிலை இருக்க கருத்திலே வேதம் சொன்ன காரியம் எப்படி நிறைவேறும் என்று நாம் பார்க்க வேண்டும். 16ஆம் வருஷத்திலே எபிரேய மொழியில் அர்மதகோன் எனப்படும் யுத்தத்திலே அந்த ஆவிகள் அரசர்கள் ஒன்று கூட்டி எல்லாம் தேவனுடைய வருகையின் போது தேவனை எதிர்த்து நிற்பதற்கு அங்கே ரெடியாக இருக்கிறார். உலகத்தின் அரசர்கள் அனைவரும் எதிர்த்து நிற்கிறார்கள் என்றால் எந்த கான்செப்டில் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும். எந்த கான்செப்ட் இருக்க போகிறது என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏலியன் என்று கிரகவாசிகள் இருப்பதாக பல ஆண்டுகளாக நமக்கு கற்பித்துக் கொண்டு வருகிறார். நான் ஏலியனை பார்த்தேன். எங்கள் ஊரில் காலையில் ஏலியன் சுற்றி வந்தார்கள், பறக்கும் தட்டுகள் வந்தன, வேற்று கிரகத்தில் வந்தன என்னெல்லாம் பல விஞ்ஞானிகள் கூட சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் அடிப்படை காரணங்கள் என்னவென்றால் எதிர்வரும் நாட்களிலே ஆண்டவர் உலகத்தை 1000 வருட அரசால ஆளுகை செய்ய பரிசுத்தவான்கள் கூட்டத்தோடு வரும் பொழுது இவரெல்லாம் அவர்களுக்கு எதிர்த்து நிற்பார்கள். உலகத்தின் மக்கள், மனித அரசர்கள் எல்லாம் எதிர்த்து நிற்பார்கள். அதற்கென்று ஒரு கதையை இப்பொழுதே பிசாசவன் நான் சொன்னது போல பொய்களை ஊதிக்கொண்டு பொய்களின் ஆவிகள் பொய்களை சொல்லிக்கொண்டு மனிதர்களை இப்பொழுதே தயார் செய்து கொண்டு வருகிறார். இன்னைக்கு பல திரைப்படங்கள் ஏலியனை வைத்து நடக்கும். ஏலியன் எல்லா மக்கள் மத்தியிலும் ஏலியன் ஒன்று இருப்பதாக ஒரு மனதிலே ஒரு சிந்தனையை உருவாக்கி விட்டார். இதே சிந்தனையை விஞ்ஞானிகள் மத்தியிலுமே இன்னைக்கு உருவாக்கி எல்லா தேசங்களின் மத்தியிலும் உருவாக்கி இந்த ஏலியன் ஏதோ நம்முடைய கிரகத்துக்கு நம்முடைய பூமியை முழுமையாக அழித்து அவர்கள் கைப்பற்றப் போகிறார்கள் என்ற ஒரு உருவத்தை இன்னும் சற்று நாட்களில் உருவாக்க போகிறார். இதெல்லாம் உடனே நடக்கப் போகும் காரியங்கள் இல்லை. யூப்ரட்டிஸ் நதி வற்றுகிறது என்றாலே அர்மதகோன் யுத்தத்துக்கு நாள் குறிக்கப்பட்டுள்ளது தெரியும். அந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக தெரியாது. ஏனெனில் ஆண்டுடைய 2ஆம் வருகை இருக்கு.
அதன் பிறகு உபத்திரவ காலம் இருக்கு, மகா உபத்திரவ காலங்கள் இருக்கு. அதன் பிறகு 1000 வருஷ அரசாட்சியின் போது நடக்கக்கூடிய ஒரு காரியம் இது. அதற்கு முன்னோடியாக மக்களை எல்லாம் தயார் செய்ய ஏலியன் என்ற கான்செப்டை உருவாக்கி, வேற்றுக்கிரக வாசிகள் நம்ம பிடிக்க போற என்ற ஒரு எண்ணங்களை உருவாக்கி அதற்கு எதிராக நம்மளை எல்லாம் தயார் செய்து கொண்டு வருவதுதான் இந்த உலகத்தின் மக்களின் நோக்கம். இதைத்தான் நாம் வாசித்தோம். அவைகள் பொய்களை சொல்லி அந்த பொய்களின் வழியாக மக்களை நம்ப வைத்து இன்னைக்கு பல திரைப்படங்களை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, ஏலியன்கள் இருக்கிறார் என்பது. வேற்று கிரகத்தில் மனிதர் இருக்கார் நம்பிக்கை வந்து. முதலில் சந்திரனில் இருக்கிறார் என்று சொன்னாலும் இப்போது அங்கு இல்லை, செவ்வாயில் இருக்கிறார் என்று சொன்னாலும் இப்பொழுது அங்கு இல்லை. இன்னும் வேற்று கிரகங்கள் ஒன்றாக அவர்கள் ஆராய்ந்து கொண்டு வருவார்கள். வேதம் சொன்னது பூமியை தவிர வேற எங்கும் ஆண்டவர் மனிதர்களை படைக்கவில்லை என்பதை கடைசியாக ஒருவர் சொல்லுவார்கள். அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை நாம் வேதத்தின் வழியாக அறிந்திருக்கிறோம். எனவே வேதத்தில் சொன்ன அந்த 60 யுத்தத்துக்கு தேசம் உலகம் தயாராக கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வருகை வரும் பொழுது எல்லோரும் என்ன சொல்வார்கள்? இதோ ஏலியன் வந்து விட்டான், ஏலியன் பெரிய கூட்டமாக வருகிறான், நம்ம பூமியை பிடிக்க வருகிறான் என்று சொல்லி எல்லா தேசங்களும் அந்த ஒரே கான்செப்டில் ஒன்று சேர்வார்கள். வேற கான்செப்ட் எதிலும் அவர்கள் ஒன்று சேர முடியாது. ஆனால் எதிரியாக இருக்க நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து, ஏன் இந்த கிழக்கத்திய நாடுகள் வருவதற்கு பாதை என்றால், அக்காலத்தில் நாம் வாசிக்கணும் 7ஆம் அதிகாரத்து திருவள்ளுப்பாட்டிலே ஆண்டவர் காற்றை பிடித்துக் கொண்டார் என்று. காற்றை பிடித்துக் கொண்டார் என்றால் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த இன்டர்நெட் கம்யூனிகேஷன்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ்லாம் கட்டாகி போய்விடும். அதெல்லாம் இருக்காது. ஃப்ளைட் எல்லாம் காற்று இல்லை என்றால் பறக்க முடியாது. அவருடைய காற்றை எதிர்த்துத்தான் பறந்து கொண்டிருக்கிறது. வான்வெளியில் எதுவும் இவர்கள் செய்ய முடியாது. எனவே தரை மார்க்கமாகத்தான் இவர்கள் வந்தாக வேண்டும். எனவே கிழக்கத்திய நாடுகள் என்றால் சீனா, கொரியா, ஜப்பான், இந்தியா போன்ற தேசம், அதாவது எருசலேமுக்கு கிழக்கே உள்ள நாடுகள் தான் கிழக்கத்திய நாடுகள். இங்கிருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து அருமதகோண்ட இடத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்றால் தரை மார்க்கமாகத்தான். இந்த தரை மார்க்கம் அல்லது கடல் மார்க்கமாக வர வேண்டும். ஒருவேளை மேல் நாடுகள் கடல் மார்க்கமாக வரலாம், கீழே நாடுகள் இப்படித்தான் வருவார்கள். இதற்காக இன்றைக்கு நீங்கள் கூகுள் எடுத்து பார்த்தீங்கன்னா சைனாவுடைய கேபிட்டல் சிட்டியிலிருந்து ஈராக் வரைக்கும் 8 வழிச்சாலை இன்டர்நேஷனல் ரோட் ஒன்றை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே ராவல்பிண்டி வழியாக பாகிஸ்தான் வழியாக ஈராக்கின் தலைநகர் வழி செல்வதை நீங்கள் மேப்பில் கூகுள் சென்றீங்கன்னா பார்க்கலாம். இதெல்லாம் எதற்காக? இந்த வார்த்தைகள் நிறைவேறும் காலம். அடுத்ததாக இருப்பு பாதை, ரயில்வே டிராஃபிக் ஒன்று சீனா அதற்கு பேரலாக ஒன்றை ரெடி பண்ணி கொண்டிருக்கு. அது ஒருவேளை இந்தியாவின் வழியாக செல்லலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கார்கள். அது இன்னும் முடிவு பெறவில்லை. இதெல்லாம் ஆரம்பித்து வைக்கப்பட்டு விட்டது. ஏன் ஆரம்பிக்க? 60 கோடி எத்தனையோ வருடங்கள் இருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் சகஜமாக இருந்தால்தான் அவர்கள் படையெடுத்து ஆண்டவர் வரப்போகிற 60 கோடி இடத்தில் தான் யுத்தம் நடக்குவது. அந்த இடம் ஈராக்கில் தான் இருக்கிறது. அதற்காக எல்லாவற்றையும் தயார் செய்து கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதத்தின் சத்தியங்கள் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. ஏதோ யூப்ரட்டிஸ் நதி வற்றிவிட்டது என்பது ஒரு விஞ்ஞானபூர்வமாக காரணமாக இருக்கலாம். ஆனால் வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது என்பதை நீங்களும் நானும் அறிந்து 60 யுத்தம் வரும்பொழுது ஏலியன்களை எதிர்த்து மக்கள் எல்லாம் சண்டை போட போவார்கள் என்ற காரியத்தை இப்பொழுதே நீங்களும் நானும் உணர்ந்து நம்முடைய சந்ததிக்கு கற்பிப்போம். நாம் ஆண்டோட வருகை சமீபத்தில் இருக்குது, என்னைக்குன்னு தெரியாது. பிதாவான பக்கத்துக்கு யாருக்கு தெரியாது. ஆனால் நாம் தயாராக இருப்போம். உங்கள் மரணமோ என்னுடைய மரணமோ அல்லது ஆண்டுடைய வருகையோ எது முன்னால் இருக்கும் என்று தெரியாது. எது முன்னால் இருந்தாலும் அதற்கு தயாருள்ளவராக நாம் இருந்து 1000 வருட அரசாட்சியில் அவரோடு வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவராக இருக்கும்படி ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனமாக ஒரு செய்தியை கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்கின்ற நீங்களும் நானும் பலருக்கு இந்த செய்தி எடுத்து சொல்லுவோம். ஏதோ விளையாட்டாக சொல்லப்பட்ட செய்தி அல்ல, வேதத்தில் கொடுக்கப்பட்ட செய்தி, நிறைவேறுகின்ற செய்தி, நிறைவேறிக் கொண்டிருக்கிற செய்தி. கண்டிப்பாக 1000 வருட அரசாட்சிக்கு ஒரு நாள் இருக்கும். அதற்கு முன் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இருக்கும். அதற்கு முன் ஆண்டு வருகை இருக்கும். அதற்கு நாம் தயார் செய்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.